இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி அசால்ட்டா 20 லட்சத்தை தூக்கி கொடுத்தியே, பணத்தை வாங்கிட்டு அது வருது இது வருதுன்னு அந்த பொம்பளை எப்படியெல்லாம் அளந்து பிடிச்சு பாத்தியா? இங்க வந்து பார்த்தா வெறும் பொட்டல் காடா இருக்கு. ஏண்டி இந்த இடத்த போய் 50 லட்சத்துக்கு வாங்குவியா? உனக்கே இது அநியாயமா படல? ஷோ பேசாம இருங்க. ஏய், அவன் அளந்து விடுவான், நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பியா? எனக்கு என்னமோ இது தப்பா படுது. இங்க எதுக்கு சார் பெரிய பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க? இந்த இடத்துக்கான என்ட்ரன்ஸே இதுதாங்க. ஓ, விஆர் பில்டர்ஸ்னு பேர் தெரியற மாதிரி பெரிய ஆர்ச் கட்ட போறாங்கங்க. வாங்க அந்த பக்கம் போய் மற்ற இடத்தெல்லாம் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. சூப்பரான காத்து, அருமையான தண்ணி, சூப்பரான இடங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டுறதுக்கு கூட ஐடியா இருக்கு. கோவில், சூப்பர் மார்க்கெட்டு, குட்டி ஷாப்பிங் மாலு, இப்படி மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் வரப்போகுது. ஒரு மினி நகரமே வரப்போகுதுன்னா பாத்துங்களேன். அதோ அங்க போய் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க. ஏங்க அங்க பாருங்களேன், அங்க ஏதோ போர்டு தெரியுதுல்ல? ஆமா, என்ன போடுன்னு தெரியலையே பத்மா. வாங்க போய் பாப்போம். சரி வா. ஐயோ, இந்த போர்டுல எங்க அண்ணனோட பேரெல்லாம் போட்டிருக்கு. ஏய், இது நம்மளோட இடம் தாண்டி. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு இப்பவே வயித்துல புளிய கரைக்குது. இப்ப என்னங்க பண்றது? ஏய் பத்மா, மச்சான பக்கச்சுக்கிற பொம்பளை எப்படி நல்லவளா இருப்பா? ஐயோ, அவகிட்ட நாம பணத்தை கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறமே. ஐயோ ஏங்க, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. உன்னை மட்டும் இல்லடி, என்னையும் வெட்டி சாகடிக்கட்டும். உன் பேச்ச கேட்டதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம்? இல்ல, என்ன ஆனாலும் சரி, இத மச்சாக்கிட்ட உடனே சொல்லி ஆகணும். ஐயோ ஷோ, மச்சான் 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 மச்சான், என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? எந்திரிங்க. என்ன மன்னிச்சிருங்க மச்சான். மாமா எந்திரிங்க மாமா. என்ன எந்திரிங்க. மன்னிச்சிருங்க என்ன மச்சான். மச்சான் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு? மச்சான் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஐயோ மச்சான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன் மச்சான். என்ன தப்புன்னு சொல்லுங்க. மச்சான், இடம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி நீங்க பத்மாவுக்கு 20 லட்சம் கொடுத்தீங்கல்ல? ஆமா, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போலான்னு இந்த பத்மா என்ன கூட்டிட்டு போயிருந்தா மச்சான். நான், பத்மா, பார்வதி 3 பேரும் போனோம். அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு போய் பார்த்தா உங்ககிட்ட வந்து சவால் விட்டுட்டு போனால அந்த வசுந்தரா தேவி, அவ அங்க இருந்தா மச்சான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது அவளோட கம்பெனின்னு எனக்கு தெரிஞ்சது மச்சான். ஆனா இவ அண்ணன் கிட்ட சொன்னா என்ன திட்டுவாரு. முத இடம் வாங்குறோம், அத வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு நின்னா மச்சான். அதான் அப்ப சொல்லாம விட்டுட்டேன் மச்சான். இன்னைக்கு நானும் இவளும் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்க போனோம் தெரியுங்களா? வாங்க போற இடத்த சுத்தி காட்ட அந்த கம்பெனிக்காரங்க எல்லாரையும் வேன்ல கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மச்சான். என்ன? நம்ம பூர்வீக இடத்துல வேலி போடுறதுக்கு பள்ளம் தோண்டிட்டு இருந்தாங்க மச்சான். உள்ள நுழைஞ்சு சுத்தி பார்க்கும் போது நம்ம வச்சிருந்த போர்டு அங்க கீழே கிடந்ததை பார்த்த மச்சான். மச்சான், அதை பார்த்தது நாங்க 2 பேரும் வெளுத்து போயிட்டோம் மச்சான். ஐயோ,
நம்ம இடத்துலயே பிளாட் போட்டு நமக்கே விக்கிறாங்க. இது அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு இவளும் பயந்துட்டா மச்சான். பாருங்க மச்சான் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எடுத்துங்க. இது எங்களுக்கு சொந்தமான இடம். யார் சொல்லி எங்க இடத்துல பள்ளம் தோண்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் உடனே உங்க வேலையை நிறுத்திட்டு குழி தோண்டுற வரைக்கும் மண்ணை திரும்ப கொட்டி மூடிட்டு நீங்க இந்த இடத்தை காலி பண்ணுங்க. போங்க. சார், அந்த போர்டுல பேர் இருக்கிறத பாத்தீங்களா? அந்த கம்பெனியோட முதலாளி அம்மா சொல்லி தான் நாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களே இடத்துக்கு வந்து இந்த வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்க முதலாளி அம்மா இடம் தெரியாம மாத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. இடத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க வந்துட்டோம் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. எங்களுக்கு வசுந்தரா தேவி மேடம் தான் முதலாளி அம்மா. அவங்க எங்களுக்கு ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கங்க. இத பாருங்க, இது எங்களோட பூர்வீக இடம். உங்களுக்கு இடத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க ஒரு ஆளை அனுப்பி என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிருக்கீங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அதனால உங்க ஆளை அனுப்பி வைங்க. நான் அட்வான்ஸ திருப்பி கொடுக்கறேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணுமா? பணத்தை திருப்பி வாங்குற ஐடியா எனக்கு இல்ல. இந்த இடம் என்னோடது. அது நடக்காது. யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. சாயங்காலத்துக்குள்ள வேலை முடியணும். வேலையை ஆரம்பிங்க. சரிங்க மேடம். இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. எங்க இடத்துல காலை வச்சீங்க, நடக்கிறதே வேற. சிவா, நம்ம ஆளுங்களை வச்சு அந்த போர்டை புடுங்கி எடுத்து நம்ம போர்டை நட்டு வை. சரிங்கண்ணா, வாங்க மாமா. ரகுராம், இது உங்களுக்கு நல்லதில்ல. அததான் நான் உனக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கே இவ்வளவுனா இடத்து சொந்தக்கார எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்போ இது எனக்கு சொந்தமான இடம். என்னம்மா எங்க ஐயாவே எழுத்து பேசுற நீ? எங்க குடும்பத்துக்கு சொந்தமான இந்த பூர்வீக இடத்தை சிவன் பேரால ஒரு ட்ரஸ்ட நிறுவி அந்த ட்ரஸ்டுக்கு இனாமா இதை எழுதி கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். லிங்கம் கிடைச்ச இடத்துல சிவனுக்கு ஒரு பெரிய கோவிலை நான் கட்டி கொடுப்பேன். ஊர் பஞ்சாயத்துல ரகுராம் அவரோட பூர்வீக சொத்து முழுசையும் சிவன் கோயில் கட்ட இனாமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டார் மேடம்.